ஒரு 200 மில்லியனாவது எடுக்கிறதுக்கு நாங்கள் முயற்சிக்கிறோம், கதைக்கிறோம், பேசுகிறோம். என்னதான் நாங்கள் நல்லெண்ணங்களை காலங்காலமாக வெளிப்படுத்தினாலும் அரசாங்கம் அப்படி ஒன்று செய்கிற மாதிரி எங்களுக்கு தெரியலை. நாங்கள் காலில் விழுந்து சத்திய பிரமாணம் செய்தால் கூட அவர்கள் எங்களுக்கு சில விட 200 இல்லை 10 மில்லியன் நீங்கள் எடுத்து செய்கிறது கூட அவர்கள் அனுமதி. அதெல்லாம் வெளிநாட்டில் இருந்து காசு வருது. இப்போ இங்கே ஒரு சரண்டி எல்லாம் சேர்ந்து பலமாக ஒரு ஆர்கனைசேஷன் வந்துட்டது. ரெண்டாவது அவங்களுக்கு பெரிய விஷயமா அங்கே பார்க்க தோன்றிடுவாங்க. ஆகவே நான் இந்த காரியாலயத்தில் கூட இந்த பல பெண்கள் விதவைகளாக இருக்கிற பெண்களை பல அமைப்புகள் சந்தித்து கதைத்திருக்கிறார்கள். ஆனால் மக்கள்கிட்ட சில அசௌகரியங்கள் இருக்கு. சிலர் பாதிக்கப்பட்ட பேரில் ஒரு ஆளே 2-3 பேர்கிட்ட பணம் வேண்டிய சந்தர்ப்பங்களை நாங்கள் கண்டிருக்கிறோம். நான் இல்லைன்னு சொல்லி இப்போ சாட்சங்க கணக்க சிறையில் இருக்கிற படிகளுக்கு நிறைய உதவி செய்திருக்கிறார். படிகளும் எங்களோட கதைப்பாங்க. அந்த அவங்களோட விடுதலைக்காக அவங்களோட வளர்ச்சிகளுக்காக அவர் கணக்க வேலைகளை அவர் செய்திருக்கிறார். ஆனால் அது காணாது. இன்னும் செய்யணும்ன்றதுங்கிற வேண்டுகோள் என்றால் நாங்கள் இந்த உதவிகளை மட்டும் பார்க்குறோம் ஒரு பக்கத்தில். ஆனால் அரசியல் கைதிகளாக இருக்கிறபடிகள் வழக்காட காசு. இப்போ பாருங்க, அண்மையில கிழக்கில் ஒரு பொடியன் செத்துட்டான், தகப்பன் ஜெயிலேருந்து பத்திரிகையில செய்தி வந்து ஊடகங்களில் செய்தி வந்தோடனே எல்லாரும் பாஞ்சு விழுந்து கொடுங்கோன்னு கிட்டத்தட்ட 14 லட்சம் அந்த குடும்பத்துக்கு சேர்ந்தது காசு. ஆனால் ஒசேரியாவுக்கு போன பொடியன் ஒருத்தன் ஒசேரியாவில் செத்து போனான். ஒருத்தன் குத்தி போட்டான். அவன் ஒரு தங்கை தான் குத்தினது, குத்தி அவன் செத்து போனான். 2 சின்ன பிள்ளைகள், அந்த 23 வயசு 2 பிள்ளைகள். அந்த குடும்பத்துக்கு யாரும் உதவுவா இருக்குது. நானும் இணையதளங்கள்ல எல்லாம் செய்தியும் போட்டு ஒசேரியாவில் இருக்கிற தமிழ் காங்கிரஸ், ஒசேரியாவுக்கு டிஎன்ஏக்களை எல்லாருக்கும் அறிவிச்சால் ஒரு புண்ணியமான 56,000 ரூபாய் காசு அந்த குடும்பத்துக்கு கொடுத்தார். அந்த விசாவுக்கு ட்ரை பண்ணி பார்க்குறோம்ட்டு விசாவுக்கு ஒரு முயற்சி ஈடுபட்டு கொண்டிருந்தது. எவ்வளவு தூரம் சாத்தியப்படும் தெரியல. நான் இந்தியாவில் வந்துட்டேன். இது எங்களோட இடங்களில் இருக்கிற ஒரு செத்து போனால் கூட அந்த கொடியை அனுப்பிடலாம். ஏனென்றால் ஒசேரியாவிலிருந்து எடுக்கலாது. அதுக்கு $20,000 வேணும். அந்த $20,000 கொடுக்கலாமா? கொடுத்து கொடி அனுப்புறதுல என்ன நடக்க போகுதுன்னு கேட்கிறாரு. அளவட்டியில் ஒரு கொடியன் போராளியா இருந்தவர் இருக்க அவருக்கு இடுப்புல ஆமிக்கான ஊசியை போட்டவங்க. ஒரு விதமான காயம் இல்லை அவர் உடம்புல. ஒற்று விதமான காயத்திலும் அவர் ஈடுபடல. அவர் போராளியா இருந்ததுக்காக அடைத்து வைக்கப்பட்டவர். அவருக்கு இடுப்புல ஊசி போட்டவங்க. இடுப்புகளை அவருக்கு இயங்க இல்லை. 3 வாரத்துக்கு பிறகு ஃபுல்லா இயங்காம வீல் சேர்ல இருந்தவர். அப்ப இந்த அவரை வச்சிருந்து போட்டு 2 வருஷத்துக்கு பிறகு அவரை போய் சொல்லி விட்டார். அந்த படியன் வீட்டை வந்து யாழ்ப்பாணத்தோட டாக்டர்கிட்ட காட்டி அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் இதுக்கு வைத்தியம் இல்லை என்று. பிறகு கொழும்பு கொண்டு போக கொழும்புல டாக்டர் சொல்லியிருக்கிறார், நான் இதுக்கு ட்ரீட்மெண்ட் செய்வேன், ஆனால் நீ சொல்லக்கூடாது வெளியில் விடுதலைக்கும் இதுக்கு என்ன மருந்து பாவிக்கிறேன் என்ன செய்கிறேன்னு சொல்லக்கூடாது. ஆனால் இதுக்கு கிட்டத்தட்ட 3 லட்சம் ரூபா வேணும், நீ அங்கேயும் வேண்டி தர வேண்டாம், நான் பிரைவேட்ல ஊசி எடுத்து தான் செய்யணும்னு கொழும்பு வைத்தியசாலையில் வேலை செய்கிற ஒரு சிங்கள டாக்டர் சொல்லி அவன் 3 லட்சம் ரூபாய்க்கு அழுகிறான். அப்போ ஒரு SSO அளவட்டியில் இருக்கிற SSO, நான் பேரை சொல்ல இல்லை, அவர் எனக்கு கோல் எடுத்தார். சிவருப்படியான பக்கத்து வீடு இப்படி செய்யலாம் என்ன செய்யலாம், நான் எந்த காசுக்கு 25,000 ரூபாய் கொடுப்பேன், இதுக்கு மேலே என்னால் இயலாது. நான் பிறகு அமெரிக்காவில் இருக்கிற நவ சுபா சுந்தரலிங்கத்தோட பேசி வாழ வைப்போம் அமைப்போட பேசி இதை என்னென்ன ப்ரூவ் பண்ணுறது. நாங்கள் உங்கள்கிட்ட காசு கேட்டால் நீங்கள் சொல்லுவீங்க அவருக்கு அப்படி ஒரு வருத்தம் இருக்கான்ட்டு நீர் டாக்டர்கிட்ட கடிதம் பண்ணி தரேன். டாக்டர் சொல்ல நான் தரமாட்டேன், அப்படி தரமாட்டேன். நாங்கள் பிறகு சுபா சுந்தரலிங்கம் சொன்னால் சரி நாங்கள் ஏதோ முடிஞ்சதுக்கு முயற்சி பண்ணுறோம்ட்டு அவை ஒரு 2 லட்சம் ரூபாய் ஒழுங்கு செய்து நான் வேறு நண்பர்களையும் அந்த SSOவும் சேர்ந்து அவருக்கு கடுமையான முயற்சி எடுத்து அவருக்கு முதல் ஊசி போட்ட பிறகு போன் எடுத்து சொன்னாராம், ஐயா எனக்கு இப்போதான் சாதுவா உடம்பு வேர்க்குது. அதுக்கப்புறம் அந்த 4 ஊசிகளும் போட்ட அப்புறம் அவன் எழுப்பி 4 பிள்ளைகள் இப்போ வந்து குடும்பத்தோட அளவட்டியில் இருக்கிறான். ஒரு போரில் செய்யப்பட்ட ஒரு சாட்சியமும் இன்றைக்கும் அவனை வெளியே சொல்லிடாமல் இருக்கிறோம். என்னென்றால் வெளியே வந்து அவன் இப்படி சொன்னான்டா அங்கே உயிரோடு இருக்கிறான் சொல்லித்தான் விட்டுருக்கிறான். அவனை போல இப்படி 4-5 பேர் இருக்கிறாங்க. இப்படி பல பேருக்கு வைத்தியத்துக்காக வருவார்கள், ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்து அழுவார்கள். பல பேருடைய பிரச்சனைகள் கிட்னி ப்ராப்ளம் என்றால் ஏகப்பட்ட ஆட்களில் கிட்னி பிரச்சனைக்காக வருவார்கள். அதுக்கு 18 லட்சம் 20 லட்சம் என்றால் நாங்கள் தேடலாங்க, எங்களால் சொல்ல முடியாது. ஒரு குழந்தை ஒரு பொம்பளை பிள்ளைக்கு யாழ்ப்பாணத்தில் இருக்கிற சுடுபுரத்தில் இருக்கிற பிள்ளைக்கு கிட்னி ப்ராப்ளம், நாங்கள் போய் நாங்கள் வீட்டை பார்த்துட்டு ஒரு இணையதளத்தில் செய்தி போட்டதுக்கு கிட்டத்தட்ட 18 லட்சம் சேர்த்து அந்த வீட்டுக்காரர் அந்த தகப்பன் உடனே வீட்டுக்கு ஒரு டிவியும் நான் பண்ணி போட்டுட்டேன். பிறகு போய் பொடிகள் இருந்த ஊடகக்காரன் நிறைய சம்மந்தப்பட்டிருந்தவங்க அப்புறம் அவங்க போய் கொஞ்சம் சண்டை பிடிச்சி பிறகு அந்த காசெல்லாம் அந்த பிள்ளைக்கு செலவழி போனோம்னு அப்புறம் ஒரு அக்கௌண்ட்டில் போடி வச்சு பிறகு இன்னும் ஒரு 6 பாதிக்கப்பட்ட கையில்லாத கண்ணில்லாத ஆப்ரேஷன் செய்கிறாங்களுக்கு அதை மாற்றி கொடுக்குறது பட்ட பாடு பெரிய கஷ்டம். அப்படி எங்கடியாங்களும் பல பேர் சில தவறுகள் விடுறதுல நடக்குது, நான் இல்லைன்னு சொல்ல இல்லை. ஆனால் அதுதான் இப்போ சுரேஷனை சொன்ன மாதிரி இந்த நீட் அசஸ்மெண்ட் அது முதல் சரியாக இருக்கக்கூடாது. நாங்கள் விடுற அவசரம் பிள்ளை என்னென்னா எடுத்த உடனே எல்லாருமே இப்போ உதாரணத்துக்கு அந்த பையன் கிளிநொச்சியில் செத்துட்டாங்கன்னா உடனே அவனுக்கு மட்டும்தான் கொடுங்கன்னு சொல்றாங்க. கிளிநொச்சியில் இதை போல எத்தனை பேர் இருப்பினா
முல்லைத்தீவில் எத்தனை பேர் இருப்பினோம், நாங்கள் ஏன் செய்யக்கூடாதுன்னு அப்படி சிந்திக்கிறோம் இல்லை. இப்போ நான் முல்லைத்தீவில் ஒரு பிள்ளை, அவன் வீல் சேரில் இருக்கிறான், அந்த பிள்ளை தான் ஓடி ஓடி ஏதாவது வேலை செய்து அந்த குடும்பத்தை காப்பாற்றுது. அப்போ கோபாலண்ணையும் வந்திருந்தவர் இதை கோபாலண்ணைக்கும் சொல்லி முல்லைத்தீவுக்கு போன இடத்துல முள்ளியோடையில் வச்சு அவருக்கு நேராக காட்டி உடனே கோபாலண்ணன் அந்த பிள்ளைக்கு 50,000 ரூபாய் காசு கொடுத்தார், நான் நீர் ஏதாவது தொழில் செய்யணும், உடனே கடை போடுறோம்னு சொல்லுவாங்க. சுரேஷ் சொன்ன மாதிரி அதான் சொல்லுவாங்க. கடையை பார்த்தா 3 நாள் ஒன்றும் இருக்கா, இல்லாட்டி இருக்கிற கடை யாரு சாமான் வாங்குறது. முதல்ல அவனுக்கு செய்யறதுக்கு தொழில நாங்கள் சரியான முறையில் அவனுக்கு நீர் அசஸ்மெண்ட் வேணும். மற்றது தூர இடங்கள்ல இருப்பார்கள். ஒரு இடத்துக்கு நாங்கள் கூப்பிடுறோம், எல்லாரையும் கூப்பிட்டு கதைக்கிறோம் என்றால் ஒரு ஏகப்பட்ட இடங்களில் இப்போ பஸ்ஸுக்கு 100 ரூபாய் 200 ரூபாய் கொடுத்து தான் வருவாங்க. வந்தால் நாங்கள் தண்ணி விட கொடுக்காம சில விட விடுற சந்தர்ப்பங்கள் மனசுக்கு சரியான வேதனையாக இருக்கும். அதோட கேட்டுட்டு ஒரு இன்டர்வியூ வைக்கிறமா நான் கதைச்சு போட்டு விடையில மனசுக்கு சரியான வேதனையாக இருக்கும். அதுக்கு பிறகு அந்த இவங்க இப்படித்தான் வந்துட்டு எல்லாரும் கதைச்சு கழிட்டு போவாங்க, இதே எங்களுக்கு என்ற மாதிரி எங்களுக்கும் ஒரு மன எண்ணங்கள் பிரச்சனைகள் வந்துடுறது. ஆகவே ஒன்று வாழ்வாதார பிரச்சனைகளுக்கு நீங்கள் உதவி செய்கிறீங்க ஒரு பக்கம், சிறையில் இருக்கிற எங்கட போராளிகள் தான், எங்கட பிள்ளைகள் தான். அவர்களை இப்போ சாட்சண்யாக்கள் செய்கிற மாதிரி இப்போ ஏற்கனவே நான் டிஹெச்ஓக்களால் கொஞ்சம் உதவி அவர்களுக்கு செய்யப்பட்டது நினைக்கிறேன். அவர்களுக்கு கொஞ்சம் இந்த கல்விக்காக உதவி செய்தவர்கள். நானெல்லாம் கிளிநொச்சி, முல்லைத்தீவு, வவுனியா, மன்னார் மாவட்டத்தை சேர்ந்த இதுவரைக்கும் 210 மாணவர்களுக்கு நாங்கள் மாதம் 2,000 ரூபாய் படி கடன் கொடுக்குறோம். அது கடன் தான் கொடுக்குறோம். அதுவும் இந்த நவ அமைப்புகளால் 50 பேருக்கு, வாழ வைப்பு அமைப்புகளால் 20 பேர், அப்படி வேற வெளியில் இருக்கிறார்கள் நண்பர்கள் கொஞ்சம் பேரை எடுத்து ஒரு ஆளுக்கு 2,000 ரூபாய் மாதம் படிக்கிறதுக்கு கொடுக்குறோம். அது கூட உண்மையாக ஒரு பிள்ளை கிளிநொச்சி சந்தைகளை கடை வச்சிருந்தது. அப்போ நான் கேட்டேன், நீர் எங்கேயோ கட்டணான நீர் படிக்கிற ஆரம்பிச்சுட்டோம். நான் கிளிநொச்சி கணிசாலை படித்தேன் சார், நான் செகண்ட் இயர் யூனிவர்சிட்டியில் இருந்தேன். அப்பா வருத்தம், அவருக்கு கால் கண்டு மீறாது, வீட்டில் இருக்கிறார், எனக்கு வருமானம் இல்லை, நான் தான் இந்த கடையை நடத்தணும் சந்தேகம் சொன்னேன். அதுக்கு பிறகுதான் நாங்கள் இந்த உதவியை தேட வேண்டி வந்தோம். அப்போ நாங்கள் அந்த பிள்ளைகளுக்கு உதவி செய்கிறதுக்கு ஆறுட்டம் கெஞ்சி தான் சில பக்கங்களில் செய்வோம். அதில் இப்போ கிட்டத்தட்ட பிறகு ஒரு 130 பிள்ளைகள பதிவு இருக்குது. அந்த ஒரு கடன் அவர்கள் படித்து வந்த பிறகு அவர்கள் வேலை கிடைச்ச பிறகு அந்த காசை திருப்பி தரப்படும் வட்டிதான். அதை நாங்கள் பிறகு வார பிரளயமானவர்களுக்கு அதை நாங்கள் வழங்கலாம். இந்த திட்டத்தை நாங்கள் கிளிநொச்சியில் இருக்கிற பிள்ளைகளுக்கு, அது கிளிநொச்சி மட்டும் நாங்கள் செய்யலை, முல்லைத்தீவு, வவுனியா, மன்னாருக்கு செய்கிறோம். இதில் இன்னும் எங்கள்கிட்ட ஒரு 147 பிள்ளைகள்கிட்ட இருக்குது. முடிஞ்சால் நாங்கள் அந்த கோரிக்கையை உங்கள்கிட்ட முன்வைக்கிறோம். கண்டிப்பாக அந்த பிள்ளைகளுக்கும் நீங்கள் படிக்கிறதுக்கு ஒரு கடன் திட்டமாக செய்ய வேண்டும் என்று கேட்கிறோம். இதை விட பாதிய அளவில் இருக்கு. நான் சொல்றது தனியாக நீங்கள் கிளிநொச்சி, முல்லைத்தீவு யோசிக்கக்கூடாது. இது வடக்கு கிழக்கில் இருக்கிற பொதுவாக இருக்கிற பிரச்சனை. இப்போ இந்த முறை மழை இல்லை, வறட்சி, ஒருவருக்கு தொழிலும் இல்லை, வருமானமும் இல்லை. இப்போ அரிசி 100 ரூபாய் விற்குது. இன்னும் ஒரு கொஞ்ச நாளில் என்ன நடக்க போகுதுன்னு தெரியாது. இந்த பொங்கல் நேரம் எங்களோட ஆஃபீஸுக்கு சனம் வந்து இந்த நான் 3 நாளாக சாப்பிட இல்லை, 4 நாளாக சாப்பிடலன்னு சொன்ன சனம் என்றால் ஏகப்பட்ட சனம். கடைசியாக என்னுடைய செக்ரட்டரி பொன்காலன்னா சரி ஏதாவது கொஞ்சம் காசு தாங்க, அரிசியாவது வேண்டி கொடுப்போம். கடைசியாக நாங்கள் ஒரு 100 கிலோ அரிசி வாங்கி இந்த 10 கிலோ பேக்கெட்டில் அதை 2 ஆக்கி ஒவ்வொருத்தருக்கும் 5 கிலோ அரிசி ரகசியமாக மிக பாதிக்கப்பட்டு நாங்கள் நினைக்கிறவர்களுக்கு 5 கிலோ அரிசி மட்டும் கொடுத்து விட்டாங்க. அது பொங்கல் 2 கொடுக்கல, அவன் கஞ்சி குடிக்கிறது தான் கொடுத்தது. பொங்கலுக்கு சாமான் கொடுக்குறது அரிசியிலாக போகும். சர்க்கரையும் 1/2 கிலோ சர்க்கரையும் ஒரு தேங்காயும் 1 கிலோ அரிசியும் கொடுத்து நான் பொங்கலுக்கு சாமான் கொடுக்குறது அது வேற வகையாக போயிடும். இது உண்மையாக ஒரு கஞ்சி குடிக்கிறதுக்காக செய்கிற விஷயங்கள். பல இடங்களில் இப்படியான எழுதப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது. இது எல்லாமே வழங்கப்படுறது நாங்களே கேட்கிறோம் என்றால் இது கொஞ்சம் தமிழ் தேசிய கூட்டமைப்பில் இருக்கிற அந்தந்த மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு தெரியக்கூடிய மாதிரி அவர்களுக்கு கூடாக செய்தால் அது நல்லது என்றால் அந்த மக்களுக்கு நாங்கள் ஏதோ செய்கிற மாதிரி இருக்கும். மற்றது மக்களுக்கும் ஒரு எங்களோட பேசிக்கலி எங்களோட விஷயம் வந்து எங்களுக்கு ஒரு அரசியல் தீர்வுக்காக நாங்கள் போராடுகிறோம். நாங்கள் அதை மறைச்சி தனியாக அபிவிருத்தியை மட்டும் சொல்லிக்கொண்டு எங்களோட இலக்குகளை வேறு திசைகளில் கொண்டு போகிறார். அதை மாற்றத்துக்கு பல காரியங்கள் நடக்கும். அரசாங்கம் கூட நிற்கிறது என்னென்னா ஒன்றுமே கொடுக்காம கையேந்து நிலையில வச்சிருந்தால் அவர்களுக்கு சுதந்திரம் பற்றி சிந்திக்க போறார்கள். பசி இருந்தால் சுதந்திரம் பற்றி பார்க்க போறாங்க. அப்போ அவனை பசியிலேயே வச்சிருக்கணும். ஒரு பிளாஸ்டிக் வாளிக்காக ஒரு நாள் முழுக்க லைன்ல வச்சிருப்பாங்க. பிளாஸ்டிக் வாளி நான் போடுவான், ஆனா அவன் கூலிக்கு போனா 1000 ரூபாய் உழைக்கலாம். ஆனா ஒரு பிளாஸ்டிக் வாளிக்காக ஒரு நாள் முழுக்க லைன்ல நின்று வீட்டை போவாங்க. நம்ம மலையாளபுரம், பாரதிபுரம், கிருஷ்ணபுரம் பகுதிகளில் நாங்கள் ஒரு சின்ன திட்டம் வந்து இப்போ ஆரம்பிக்கிறாங்க. பிறக்கிற ஒரு குழந்தை பிறந்துட்டா ஒரு 5000 ரூபாய் பெறுமதியான அந்த ஓடிக்கலோன், உடுப்பு, அந்த சாமான் மட்டும் கொடுக்குறோம். அதை இப்போ வெளியில நாங்கள் சொல்ல இல்லை செய்கிறோம். இப்போ அரியமண்ண சொன்னார் சுரேசனுக்கு 5 பிள்ளைகள் சுரேசன் வேணா அவர் என்ன பெறக்கூடிய உண்மையாக 7 பிறையிலும் வழக்கிறாங்க. எனக்கு 12 சகோதரங்க. எனக்கு 3 ஆம்பளை தூரங்களோட இல்லை. இப்போ 5 ஆம்பளையிலும் 4 பொம்பளையிலும் இருக்கிற 9 பேர் இருக்கிறோம். ஆனால் என் அப்பா 12 பேரை பெற்றா நான் எடுக்க சொல்றது அப்புறம் டசினா நான் ஒரு அரடசினாவை தாண்டவன் ஆமாம்.
ஏதும் தான் என்னுடைய மனசுக்கு பரதநாட்டிய டீச்சர் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் பட்டம் பெற்றவர். நான் ஒரு பிரின்சிபல். அப்படி இருந்தால் நான் 5 பிள்ளைகள் பெற்று கொண்டேன். எனக்கு பிள்ளைகள் வேணும், அவளுக்கு தமிழ் பேர் போகணும்னு நினைச்சு தான் நான் எம்பிஆர் நினைச்சு செய்யது. நான் அப்படி இருந்து நான் அவளுக்கு அந்த லட்சியத்தோட எனக்கு வேறு வேண்டும் எம்பிஆர் வேணும் அப்படி செய்யது. ஆனால் சொல்கிறேன் சந்தர்ப்பம் சொல்லி அது வந்துடுது, அதுக்கு ஒன்றும் செய்யலாம். ஆனால் அப்படி ஒரு வேலை செய்கிறோம் என்னன்னா அந்த மலையாளபுரம் இந்த பக்கத்தில் மலையாளத்து மக்கள்லாம் இருக்குது. அவர்களுக்கு ஒன்று வெளிநாட்டு உதவியும் கிடையாது. அதுகள் அண்ணன்டாடு சீவிக்கிறத பற்றி தான் சிந்திக்கிங்க, அடுத்த கட்டம் பற்றி யோசிக்காங்க. அப்போ அவர்களுக்கு ஒரு குழந்தை வளர்ந்துட்டா அப்படி கொடுக்குறது ஒரு பெரிய விஷயமா பார்க்கணும். அக்கறையால 2 பிள்ளையை பற்றிட்டு தாட்டு போட்டுருக்கோம் கிச்சனுக்கு. நீங்கள் அறிஞ்சினீங்களானே யுத்தம் நடந்த கையோட அக்கறையால ஒரு 2 இரண பிள்ளை பிறந்துட்டு பிறந்த உடனே மனுஷன் ஜெயிக்க வந்த அப்புறம் தான் குழந்தை பிறந்தது. அப்போ பிள்ளைய உடனே மனுஷன் தாட்டு போட்டோம். இதை போல 2-3 இடங்கள்ல சம்பவம் நடந்தது. எனக்கு சரியான கவலை. நான் ஒரு சிஸ்டர்கிட்ட போய் கேட்டேன், இப்படி குழந்தையில நீங்க எடுக்க இல்லாதான்டா சிஸ்டர் மாணிப்பாளைய சிஸ்டர் கூட அருண் கொண்டு வந்து தந்தா அது களவா தெரியலாம். அதுக்கு கோட்ஸில் போய் பதிய வேணும், தாங்களும் போய் கோட்ஸில் சொல்லி தான் பிள்ளைய கொண்டே வச்சிருக்கணும். இப்போ ஹோம்ஸில் பிள்ளைகளை வச்சிருக்கிறேன்டாலும் கிணஞ்சியில் குருவில் வேண்டான்னு எங்கேண்டான்னு அந்த பிள்ளைகளை வச்சிருக்கிறேன்டா அந்த பிள்ளைகளை முதல் நீதிமன்றம் அனுமதிக்கணும். ப்ரொஃபஷனல் ஆஃபீஸர் நன்னடத்த உத்தியோகத்தர் வந்து தீர்மானிக்க வேணும், அவர் வந்து பார்வையிடுவோம். அதுக்கப்புறம் கோம்ஸை நடத்தலாம், இல்லாட்டி கோம்ஸ் நடத்திடலாம். இதெல்லாம் வந்து இருக்கிற இப்போ இருக்கிற பாரிய சட்ட பிரச்சனை என்னென்னா செஞ்சூர பிள்ளைகளையே உருக்குலைக்கிறதுல அரசாங்கம் மிக கவனம் செலுத்துது. இன்றைக்கு கேபி வந்து செஞ்சோலி என்றும் காண்டிவேன காந்தருவன் அறிவிச்சோலி என்றும் அவர் வச்சுக்கொண்டு கூட காசை உருவுறதுக்கு எனக்கு காரியங்கள் நடக்கும். தயவு செய்து நான் வெளிப்படையாக சொல்றேன், கேபி என்பவர் ஒரு அரசாங்கத்தின் முகவர். எங்களுடைய இனத்தை அழிக்கிற டாக்டர் சிவானந்தாவோட மிக மோசமான ஒரு ஆள். நீங்கள் கேபிக்குள்ளால நீங்கள் செய்வீங்களா இருந்தால் நான் சாகரத்துக்கு பயந்தா இப்படி சொல்ல மாட்டேன். கேபியே ஆளை வச்சு அரசாங்கம் கேபியை வச்சு என்ன சொல்லலாம். நீங்கள் கேபிக்கால செய்கிறீங்க, பிள்ளையானக்கால செய்கிறீங்கள் என்றால் அது எங்களுடைய இனத்தை நீங்கள் அழிக்கிறீங்களா. அதுக்கு நீங்கள் தொடர்ந்து செய்வீங்களா இருந்தால் அந்த வழிக்கு நீங்கள் போவீங்களா இருந்தால் அப்படி என்றால் நீங்கள் நாங்களும் சேர்ந்து கூட சில பணிகளை செய்வதில் இந்த நியாயங்களும் இல்லை. ஆகவே அதை நீங்கள் தெளிவாக புரிஞ்சு விடுங்கள். எங்களை அழிக்கிறதுல மிக முக்கியமான கேள்வி தான். அவரை அதுக்காக ஒரு கருவியாகத்தான் அரசாங்கம் பயன்படுத்துது. அவர் அந்த ஹோம் நடத்திடாது காசு கொடுக்கணும்னா முதல்ல அவர்கிட்ட எழுதி வேணுங்க, ஹோமை திறக்க வேணும். அங்கே செஞ்சோலை இருந்த காணியை நான் செஞ்சோலை காடு வெட்டைக்க போய் நின்று பார்த்தேன். அப்படின்னு அன்றைக்கு அந்த செஞ்சோலை காணியை உருவாக்கின நினைச்சு இங்கே லண்டன்லாம் இருக்கிறேன். வேணும் அந்த காணி எல்லாத்தையும் எழுதி தெரிஞ்சு கேளுங்க. இந்த ராயனே இருக்கிற ரூட்ல இருந்து அந்த காலம் எப்படி அவையலங்கார செய்ததுன்னு தெரியும் ஓடுது. ஆகவே நான் கேட்கிறேன் என்னென்றால் நாங்கள் இன்றைக்கும் விஷயம் தெரியாமல் எங்கெங்கேயும் எல்லாம் மாறி மாறி நிற்கிறோம், மாறி மாறி எங்களோட காரியங்களை செய்கிறோம். நீங்கள் தெளிவாயிருங்க. நாங்கள்